வணக்கம். இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் தற்கொலை செய்த வழக்கு அந்த அத்துல் கேஸை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அத்துல் சுபாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 40 பக்கத்துக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாரு, அவர் எந்த மாதிரியான ட்ராபேக்ஸை வந்து அவரோட பர்சனல் லைஃப்பில் மேரிட் லைஃப்பில் வந்து அனுபவிச்சார், இதெல்லாம் வந்து தெளிவாக எழுதி வச்சுட்டு வந்து போயிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து திருமணம் ஆனது. அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். பீகாரை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து அவர் திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்து அவங்க ஒரு வருட காலத்துக்குள்ளார அவங்களுக்குள்ளார ஒரு குழந்தையும் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள் காரணமாக அவங்களுடைய மனைவி அவங்கள பிரிஞ்சு வந்து பீகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. ஓகே, அப்போ சொந்த ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வழக்குகள் வந்து அத்துல் மேலே வந்து அந்த அம்மா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 8 வழக்குகளும் பீகாரில் அவங்களோட வீட்டுக்கு அருகில் உள்ள மேஜிஸ்ட்ரேட்லேயே கோர்ட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வழக்கை விசாரிக்கும் போதும் இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒவ்வொரு தடவையும் பீகார் போயிட்டு வந்திருக்காரு. எத்தனை தடவைனா, ஒரு தடவை 2 தடவை இல்லை, 10 தடவை 20 தடவை கிடையாது. கிட்டத்தட்ட 120 முறை அங்கேயும் இங்கேயும் மாற்றி போயிட்டு வந்திருக்காரு. அப்படி என்னதான் ஆச்சு அவங்க பர்சனல் லைஃப்குள்ளார? ஏன் அவ்வளோ கேஸ் வந்து அந்த அம்மா ஃபைல் பண்ணணும்? என்ன மாதிரியான கேஸ்லாம் பண்ணியிருக்காங்க? கடைசியில் அந்த எந்த முடிவுக்கு வந்து வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அத்துல் சுபாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ஏஐ பொறியாளராக, ஏஐ என்ஜினியராக, ஆர்டிஃபிஷியல் என்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த தொழில்நுட்பத்தை மிக தேர்ச்சியாக வந்து கற்றுருக்காரு. ஓகே, அப்படி அவர் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு நிறைய வந்து ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் தான் பீகாரில் இருந்த ஒருத்தர் மூலமாக வந்து அவங்க பழக்கமாகி அவங்களுடைய மனைவி அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண காலகட்டங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 1 வருஷ காலங்கள் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து அவர்களுக்காக செலவழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்துல் வந்து சொல்லியிருக்காரு. அவர் 40 பக்கம் வந்து எழுதியிருக்காரு. இதில் 5 பக்கம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. மிச்ச பக்கம் எல்லாம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆணுக்கு திருமண வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. எனக்கு வேண்டிய அந்த ஒரு நியாயத்தை வந்து என்னுடைய மரணமாவது எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நான் வந்து டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஏர்னிங்ஸை என்னோடய ஃபேமிலிக்கும் கொடுத்துட்ருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வந்துடுது? இந்த துன்பங்கள்லேருந்து நான் மீளணும் அப்படின்னா என்னுடைய உயிரை வந்து நான் கொடுக்கறது தான் ஒரே வழி. என்னுடைய உயிர் போனதுக்கப்புறம் என்னுடைய அந்த சாம்பலை வந்து பீகாரில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் வந்து கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இது வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஏன்னா இறக்கும் தருவாயில் அவர் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருந்தார்னா இறக்கணுங்கிற முடிவுக்கே வந்து வந்திருப்பாங்க. தற்கொலை அப்படிங்கிறது பெரிய சட்டப்படி வந்து குற்றம்தான். இருந்தாலும் அவர் ஏன் அவ்வளோ முடிவெடுத்தார்? இவ்வளவு சட்டங்களும் நீதிகளும் நியாயங்களும் இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் நீதி கிடைக்கல, ஏன் நியாயம் கிடைக்கல? அதன் பின்னணி என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா, அவர் மேலே எத்தனை வழக்குகள் புனையப்பட்டிருக்கு? 8 வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் முதல் வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணை கொடுமை. வரதட்சணை அந்த ப்ராகிபிஷன் ஆக்ட் வந்து நமக்கு இருக்கிறதுனால சர்வ சாதாரணமாக கொடுமை பண்ணினாலும் இல்லைன்னாலும் ஆண்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுது. இந்த குற்றச்சாட்டு வந்து எல்லா காவல் நிலையங்களிலும் எல்லா நேரத்திலையும் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கான தண்டனைகளும் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டு அவங்க தப்பு பண்ணலைன்னாலும் ஆண்கள் மேலே வந்து பாயறதுக்கு பெண்கள் வந்து ஒரு காரணமாக இருக்காங்க, மனைவி ஒரு காரணமாக இருக்காங்க அப்படின்னு தான் இந்த கேஸில் வந்து சொல்லணும். இதில் அவங்க வரதட்சணை கொடுமை வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து துன்புறுத்துறதாகவும் தேவையில்லாமல் தன்கிட்ட நடந்துக்கிறதாகவும் அதுக்கப்புறம் அவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் வரதட்சணை கேட்டதாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு வழக்குகளும் தாக்கல் செய்யும்போது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது அத்துல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே பெங்களூர்லேருந்து அங்கே போயிட்டு வர்றாரு. போக்குவரத்து செலவு, அவர் வேலை, அதையும் தாண்டி அந்த நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரூஃப் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தடவை அவர் வழக்குக்காக வந்து நீதிமன்றத்தை நாடும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு நல்ல
ஆண் மகன்கள் நல்ல ஒரு கணவன்கள் வந்து இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்தப்போ அவருடைய மனைவி வந்து நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வச்சே கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுமே அங்கே இருந்தவர் வந்து சிரித்ததாகவும் அவர் அந்த தகவலில் வந்து சொல்லியிருக்காரு. இது அவர் மிகப்பெரிய அவமானத்தையும் மன உளைச்சலையும் ஆளாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு நீதிபதியே இந்த மாதிரி வந்து இருக்கும்போது எனக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அதையும் தாண்டி எல்லா கேஸில் இருந்தும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவரே வந்து அதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு கேஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொய்யான உடலுறவு வழக்கு. இந்த வழக்கில் வந்து அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாமையே என்கிட்ட வந்து அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நான் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அடுத்ததாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவோட மாமனார் வந்து இயற்கைக்கு மாறான முறையில் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இயற்கைக்கு மாறானது அப்படின்னா அது என்னவா இருக்க முடியும்? மர்டராக இருக்க முடியும். அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் போய் அது வந்து இல்லை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலை குற்றங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குமோ அதுவுமே வந்து இதில் வந்து இருக்கும். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஸ் அப்யூசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அன்நேச்சுரலாக வந்து செக்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சட்டப்படி தண்டனை இருக்குது. எப்போ இருந்தது? ஐபிசியில் 2018க்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸில் அந்த ஒரு செக்ஷனே வந்து கிடையாது. அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் இன்ஜுரி அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்து காயப்படுத்துறது. அப்படி காயங்கள் இருந்தது அப்படின்னா ஐபிசி மூலம் அதுக்கான சிறை தண்டனையும் இருக்குது. ஹர்ட் பண்ணுறதுலேயே நிறைய விதமான ஹர்ட் இருக்குது. மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த காயங்கள், அதுக்கப்புறம் வந்து உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காயங்கள், இந்த மாதிரி நிறைய விதமான ஹர்ட் வந்து இருக்குது. அதுக்குமே வந்து ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் வந்து அதுக்கான தண்டனைகளை வழங்குது. அதையும் தாண்டி இப்போ வந்திருக்கிற பாரதிய நியாய சங்கீதாவிலையும் ஐபிசிக்கு உண்டான அந்த பாரதிய நியாய சங்கீதாலையும் வந்து இந்த தண்டனைகள் வந்து வரையறுக்கப்பட்டு இருக்குது. 10,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் வந்து ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போது நாம் வந்து பார்த்த வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பொய்யான உடலுறவு வழக்குக்கு வந்து ஐபிசி செக்ஷன் 498 படி தண்டனைகள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பெயிலும் கிடையாது. அதனால் ஆன்டிசெப்டிக் பெயில் முன்கூட்டியே வந்து ஜாமீன் வந்து வாங்கி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அன்நேச்சுரல் டெத்து, அந்த அன்நேச்சுரல் டெத்து அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஐபிசியில் வந்து செக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் யார் தண்டனைக்குரியவங்கன்னு ப்ரூவ் ஆனாங்கன்னா அதை சட்டப்படி விசாரிச்சுட்டு அதுக்குண்டான தண்டனைகள் வந்து கிடைக்கும். அப்புறம் டவுரி கேஸில் டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபருக்கும் அந்த நபரத்தினுடைய குடும்பத்தாருக்கும் யாரெல்லாம் தலையிட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஃபைனும் வந்து வரும். அதுக்கப்புறம் சிறை தண்டனையும் வந்து வரும். 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வருது. இந்த டவுரி கேஸில் மட்டும் யார் வேணால் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் டைம் லிமிட்டே இல்லாமல் வந்து அவங்க ஃபைல் பண்ண முடியும். மிகப்பெரிய கேஸ் தான் இது. ஏன் அப்படின்னா இது வந்து பெண்களின் பாதுகாப்புக்காக வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டங்களும் அவங்கள பாதுகாக்கணுமே தவிர அநியாயமாக மற்றவர்களை பாதிக்கக்கூடாது. ஆண்கள் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. குற்றம் செய்யாமல் ஒருத்தர் வந்து பாதிப்படையக்கூடாது. ஆனால் இந்த டவுரி ப்ராவிஷன் ஆக்ட் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையே நம்ம வந்து சொல்லலாம். இதை யார் விசாரிப்பாங்க அப்படின்னா பெரிய மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லை ஏ கேட்டகரி ஏ கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், இவங்க தான் வந்து இதை வந்து விசாரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான வழக்குகளும் எதெல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து போட முடியுமோ அத்தனை விதமான வழக்குகளும் அவர் மேலே வந்து அவங்க மனைவி வந்து சுமத்தி இருக்காங்க. இந்த வழக்குகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அவருக்கு சரியான நியாயம் கிடைக்காம அவருடைய கடைசி வழி என்னுடைய தற்கொலையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஆப்போனண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குதா இல்லை அவங்க உண்மையவே தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அந்த பக்க நியாயத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் அவருடைய மரண வாக்குமூலம் அப்படிங்கிறது 40 பக்கங்களுக்கு பதியப்பட்டு இருக்கிறது. 20 பக்கங்கள் பொதுவாகவும் அதையும் தாண்டி நமக்கு சோசியல் மீடியாலையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருக்கு இருக்கும் தருவாயில் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அப்டேட்டடாக
பண்ணி வச்சுட்டு தான் வந்து இறந்துருக்காரு. அவருடைய மகனுக்கு 20 பக்கம் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் அம்மாவை நம்பக்கூடாதுங்கிறதுலேருந்து இந்த சொசைட்டியில் எப்படியெல்லாம் இருக்கணும், அவன் எந்த மாதிரி வந்து வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இதில் நமக்கு தெளிவாக தெரியறது என்ன அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த நீதியும் நேர்மையும் நியாயமும் எப்போவுமே அவர் கடைபிடிச்சாரு. அவர் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் நடக்கவில்லை. அதனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருதரப்பு நியாயங்களையும் விவாதங்களையும் வச்சு கடைசியாக வந்து யார் பக்கம் நீதி இருக்கோ அந்த நீதி வந்து வெல்லும். கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லை. வாய்மையே வெல்லும். அந்த அதுலோட ஆன்மா வந்து சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி மக்களே. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்காக நினச்சிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தேன், நிறைய போடலாமா வேணாமாட்டேன். அப்புறம் தான் சரி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால நான் பண்ணினேன். சட்டம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் தான். யார் தவறு பண்ணினாலும் அவங்களுக்கு உண்டான தண்டனைகளை கிடைக்க செய்வதற்காக தான் சட்டம். அந்த தவறை வந்து அவங்க திருத்திட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நல்வழிப்படுத்தக்கு தான் சட்டங்கள் இருக்குதே தவிர அவரை வந்து உயிரை எடுக்கிறதுக்காக சட்டங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளார இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளார என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நாம் தான் பேசி தீர்க்கணுமே ஒழிய எந்த காலகட்டங்கள்லையும் நாம் போய் மாற்றாரை அணுகுவதோ, அதாவது கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பஞ்சாயத்தாக இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அப்படி அணுகுவது வந்து அந்த வாழ்க்கை தரத்தையும் அந்த வாழ்க்கை நிலையும் முற்றிலுமாக சீர்குலைக்கும், அந்த உயிரையே எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸ் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வர வீடியோக்குள்ளே இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் வந்து பார்க்கலாம். இந்த அதுலோட தற்கொலை வழக்கு என்ன ஆகுது, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. என்னோட சேனல் யுவர் ஹானர் தமிழ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.